ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான செம டேஸ்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி அப்படின்னு கேட்குறீங்களா? கேபேஜ் வச்சு ஒரு சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ண போகிறோம். இது வந்து நார்மல் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இந்தியன் ஸ்டைலில் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. நீங்கள் மட்டும் இதை லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸ் காலியாக தான் வரும், அதுக்கு நான் கேரண்டி. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறது முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இப்போ ஒரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இதை சேர்த்துக்கோ. ஃபஸ்ட்டு ஒரு வானிலையை அடுப்பில் வச்சுருங்க. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடானதும் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துடலாம். இப்போ இதை கண்ணாடி பதம் வரல நல்லா வதக்கிடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் கண்ணாடி பதம் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசம் போய் அதுலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி அதுலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு குடமிளகாய் நான் நீல் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த குடமிளகாயை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. அதுலேருந்து நல்லா ஒரு அரோமா வரணும், அந்த அளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கிடணும். அடுத்ததான் நான் ஒரு அரை முட்டைக்கோஸை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ பார்க்க முட்டைக்கோஸ் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். இதை நல்லா வதக்கணுன்னா சுண்டி சுருங்கிடும். அது வரல இதை நம்ம நல்லா வதக்கணும். இந்த கேபேஜ் இந்த எண்ணெயிலே வேகணும். ஸோ நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டே இருக்கலாம். அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிடலாம். மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டு அதை நல்லா வதக்கிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா அது வதங்கி தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. அடுத்ததாக இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே காஷ்மீரி ரெட் சில்லி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நார்மல் மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள், அதுவே போதுமானது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அந்த காய் வேகிற அளவு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வடித்து வச்சுருக்க சாதத்தை ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நல்லா சாதம் உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சாதத்தை ஆட் பண்ணதுக்கப்புறமா அதை நல்லா கிளறி விட்டுடலாம். சாதத்தை கிளறும் போது நல்லா அடியிலேருந்து எடுத்து விட்டு கிளறுங்க, அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும். இல்லைன்னா ஒரு சைடு நல்லா மிக்ஸ் ஆகிடும், இன்னொரு சைடு வெறும் சாதம் மட்டும்தான் இருக்கும். ஆக்சுவலி இது சாப்பிடும் போது நார்மல் ஃப்ரைட் ரைஸ் மாதிரியும் இல்லாமல் நம்ம வெரைட்டி ரைஸ் மாதிரியும் இல்லாமல் ரெண்டும் கலந்த கலவையாக இருக்கும். நீங்கள் எப்படி டேஸ்ட் இருக்குமோ நினைக்கலாம், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ இது ஓரளவுக்கு நல்லா கிளறியாச்சு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். அண்ட் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணுங்கள். உப்பு கம்மியாக இருந்தால் போட்டுக்கோங்க, காரம் கம்மியாக இருந்ததுன்னா பெப்பர் தூவி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம கேபேஜ் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனி இதை சாப்பிட வேண்டியதான். எனக்கு ஆக்சுவலாக இன்றைக்கி கோல்ட் அண்ட் த்ரோட் பெயினுங்க. ஆனால் இதை சாப்பிடும் போது அப்படியே சுட சுட உள்ளே போகும்போது அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. உங்களுக்கு வேணால் நல்லா காரம் தூக்கலாக போட்டுக்கோங்க. நல்லா காரம் தூக்கலாக சுட சுட சாப்பிடும்போது கோல்டு வந்த வாய்க்கெலாம் அவ்வளோ நல்லா இருந்தது. இது ஆறி சாப்பிடும் போதுமே நல்லா இருந்துச்சு, நல்லா சுருக்குன்னு. ஸோ இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், லஞ்சாகவும் சாப்பிட்லாம், டின்னராகவும் சாப்பிட்லாம், எப்போ வேணால் சாப்பிட்லாம். எல்லா டைமுமே சூப்பராக இருந்தது. தினமும் ஒரே மாதிரி லஞ்ச் பாக்ஸ் செஞ்சு கொடுக்குற உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக டிஃபன் பாக்ஸ் காலியாக தான் வரும். டிஃப்ரெண்ட்டாக லஞ்ச் பாக்ஸ் செய்யணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதை செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.